அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசினருக்கு 2 குரு வக்கிரம், 4 கேது, அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன், சூரியன், செவ்வாய் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டும். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். சிறு நோய் என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து விலகும். ஆனால் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் அதனை திறம்பட சமாளிப்பீர்கள். போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை தாங்கள் பொது வெளியில் பேசாமல் இருப்பது அல்லது தொழில் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையும். அதிகமாக உழைப்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்பொழி கேட்குதல் வேண்டும். சில மாணவர்கள் உங்களை வேற்று பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே சேர்க்கையில் கவனம் தேவை. 8ஆம் இடமாகிய தனுசு ராசியில் அஷ்டமத்தில் 4 கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது. 6க்குரிய சுக்கிரன் 8இல் அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோகமாகவும் செயல்படுவார். அதோடு கோச்சார அடிப்படையில் 8ஆம் இடத்தில் ராசிநாதனாகிய அவர் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். 2இல் அமர்ந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் உள்ளது. தீய கிரகங்கள் மீது படுகிறது. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பெரிய அளவில் தீமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்களே எதிர்பார்க்காத சில நல்ல தகவல்களை பெறலாம். விலகி சென்ற உறவுகள் வந்து சேருவர். முயற்சியின் அடிப்படையில் உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். 2இல் குரு இருப்பதால் பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. மேல் அதிகாரிகளோடு இணக்கமாக இருந்தால் உங்கள் உத்தியோகத்தில் நன்றாக வேலை செய்யலாம். அஷ்டமத்தில் புதன் சஞ்சரிப்பதால் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதை, மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி, கணுக்கால் வலி வரலாம். சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரும். 4இல் கேது இருப்பதால் வீட்டில் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு ஒற்றை தலைவலி வரலாம். சிலருக்கு கண்கள் உபாதைகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.